வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான், ஈரான் இருக்குது, இவங்க நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலிடிக்ஸ் பார்க்க போகிறோம். சமீபத்தில் பாகிஸ்தானுடைய சந்திப்பு ஈரானுடைய பிரதமரோட பாகிஸ்தானில் நடந்துச்சு. ரெண்டு நாடுகளும் ஒரு 21 ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அப்போது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஸ்டாண்ட்ஸ் வித் ஈரான் ஃபார் த அக்வசேஷன் ஆஃப் பீஸ்ஃபுல் நியூக்ளியர் பவர். ஸ்டாண்ட்ஸ் வித் ஈரான் அப்படின்னா நாங்கள் வந்து துணை நிற்கிறோம், ஈரானுக்கு துணை நிற்கிறோம். ஈரான் அமைதியான ஒரு அணு ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நாங்கள் அதுக்கு துணை நிற்கிறோம் அப்படின்ட்டு. இப்போது இதில் இன்னொரு காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது லைன் இவங்க பேசும்போது இஸ்ரேல் தேவையில்லாமல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க, இஸ்ரேலை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல் இதில் இவங்க அணு ஆயுதம் வைத்திருக்கிறது ஒரு அமைதிக்காக அணு ஆயுதம் வைத்திருக்கிறத நாங்கள் முழுவதும் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் கூட நிற்கிறோம். அப்போ அந்த அணு ஆயுதத்தை தாக்குனது யார்? இஸ்ரேல் கிடையாது. அந்த அணு ஆயுதத்தை தாக்குனது அமெரிக்கா. அமெரிக்காவை பற்றி எந்த ஒரு கண்டம்னேஷனுமே கிடையாது. இவங்க கூட நிற்கிறாங்களாம், ஆனால் அமெரிக்காவை பற்றி பேச மாட்டாங்களாம். அதே சமயம் இவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இவங்க கம்னு இருப்பாங்க அப்படின்றது தான். இப்போ இதை பேசினது ஷபாஸ் ஷெரீஃப். ஸோ இவங்க என்ன இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து காட்டியும் கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு ஜோக் வரும் பார்த்தீங்களா, அந்த கதை தான் இது. இப்போ ஈரான் கிட்ட இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து தேவை. அது என்னென்னா கச்சா எண்ணெய். பாகிஸ்தானில் விற்கக்கூடிய கச்சா எண்ணெயில் கிட்டத்தட்ட 30% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான்லேருந்து டேக்ஸ் எதுவுமே கட்டாமல் இல்லீகலாக அந்த கச்சா எண்ணெய் ஈரானோட டீலர்ஸ்லேருந்து பாகிஸ்தான் எல்லையில் பைப்பை வச்சு இந்த பக்கம் அனுப்பிச்சு அதை பிடிச்சி தான் இவங்க வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆயிலில் கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து இப்போது ஈரான் விதிச்சிருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்னால் இப்போ அங்கே குறிப்பாக வஜிரிஸ்தான் பகுதிகளில், ஈரான் பார்டர் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் பகுதிகளில் மிகப்பெரிய லெவலில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மார்க்கெட் ரேட்டில் அவங்க வாங்க முடியாது. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு போயிட்டுருக்கு. ரெண்டாவது, ஈரானை ஒரேடியாகவும் பகச்சிக்கக்கூடாது. இப்போ அமெரிக்காட்ட போய் ட்ரம்ப் காலில் விழுந்து நாங்கள் உங்களை எல்லாத்துக்கும் கூட நிற்கிறோம் சொன்னதெல்லாம் நம்ம வந்து இப்போ தொடர்ந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் இவங்களுக்கு வந்து ஒரேடியாக ஈரானை பகச்சிக்கூடாது, இந்தியாவுக்கு அந்த லீவரேஜ் கிடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்களாமா. இப்போ இவங்களுடைய ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் நான் பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூவை அமெரிக்கா கூட நட்பு, சைனா கூட நட்பு, அமெரிக்காவுக்கு உத்தரவாதம், நீங்கள் என்றைக்கு ஈரானை தாக்குறீங்களோ சொல்லுங்கள், அன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எங்கள்கிட்ட காசு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதே சமயம் ஈரான்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா, இப்போது நாங்கள் இரண்டும் இஸ்லாமிய நாடுகள், சகோதர நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கிறதுக்கு நாங்கள் கூட நிற்கிறோன்ட்டு. இந்த பாலிசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா மாதிரி இப்போ நம்ம ஸ்மார்ட் ஆகிட்டோம், இந்தியா எப்படி பல நாடுகள்கிட்ட தங்களோட அஜெண்டாவை வச்சு ஒரு மியூச்சுவலான உறவு வச்சுருக்காங்களோ, மல்டி அலைன்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்தியன் பாலிசியை பாகிஸ்தான் இப்போ எஃபெக்டிவாக பண்ணுது. நாம் இந்தியாவை வெகு விரைவில் பீட் பண்ணிடும்ன்ட்டு. அப்போ சைனாக்கிட்ட இந்தியாவை காமிச்சு நீங்கள் ஆயுதங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக, அங்கே பிச்சை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய சிபெக் ப்ராஜெக்டை பண்ணலாம். ஈரானையும் ஆப்கானிஸ்தானையும் சைனாவையும் காமிச்சு அமெரிக்காட்ட காசு வாங்கிக்கலாம். எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் நாட்டை அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம நல்லா கொண்டு போயிடலாம். நடுவில் இவங்களுடைய அந்த கச்சா எண்ணெய் புதையல் வேறு இருக்குது. அது வந்த பிறகு நம்மலாம் ஷேக்காக மாறிடுவோம். நம்ம அதே மாதிரி ஷேக் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய கார்கள் அமீரகத்தில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம்னு சொல்லி அவங்க கனவு காண்டுட்டு இருக்காங்க. இப்போது இதில் அடிப்படையாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இஸ்ரேலுக்கு ஒரு மிக முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது அமெரிக்காவுடைய. ரெண்டும் நெருங்கிய நட்பு நாடுகள்னாலும் கூட பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு அந்த காலகட்டங்கள்லேருந்தே. இப்போது ஏக்யூ கான் இவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்டோட நியூக்ளியர் ப்ரோக்ராமோடைய தந்தைன்னு சொல்லக்கூடியவங்க. ஏக்யூ கான்லாம் ஒன்றும் பண்ணல, ஜெர்மனிலேருந்து திருடிட்டு வந்தது தான் இவங்க இது பண்ணது. அது நல்லபடியாக திருடிட்டு வந்ததுனால ஏக்யூ கானுக்கு அந்த பதவி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முட்டாள்கள் ஏக்யூ கான் போன்ற ஆட்களை நம்மளுடைய வாழ்ந்து மறைந்த தெய்வமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அளவுக்கெல்லாம் கம்பேர் பண்ணி இவங்க ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. 90களில் பார்த்தீங்க, 80லேருந்து 90களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் அணு ஆயுதத்தை இவங்க எடுத்த பிறகு இந்த அணு ஆயுதம் 3 நாடுகளுக்கு போகுது. ஒன்று ஈரான், சைனாவோட உதவியோட நார்த் கொரியா மற்றும் லிபியா. கடாஃபி கிட்ட போகும்போது தான் இஸ்ரேல் அந்த முடிவு எடுத்து பிறகு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து அமெரிக்கா அதிபர் தேர்தலையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு போய் கடாஃபியை வீழ்த்தினாங்க இஸ்ரேல். அடுத்தது ஈரான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம். ஈரானுடைய
அரசை வீழ்த்தணும், அங்கே தங்களுக்கு ஃபேவராக ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றதான் இப்போ இஸ்ரேல் மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ கடைசியாக அணு ஆயுதம் வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தானுக்கு என்றைக்கு இருந்தாலும் இஸ்ரேல் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, இந்த அணு ஆயுதத்துக்கு அன்னைக்கு அவங்களுக்கு அந்த சென்ட்ரிஃபியூகை கொடுத்தது, P1 சென்ட்ரிஃபியூக் டெக்னாலஜியை கொடுத்தது பாகிஸ்தான். ஸோ அந்த நாடு இன்றைக்கி அணு ஆயுதத்தில் இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் அவங்களுக்கு ரகசியமாக கொடுத்த அந்த P1 சென்ட்ரிஃபியூக் டெக்னாலஜி தான். அதே மாதிரி யுரேனியம் எப்படி என்ரிச் பண்ணுறன்ற தொழில்நுட்பத்தையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தங்களுடைய அணு ஆயுதங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டால் மீண்டும் அதை துவக்கிறதுக்கு பாகிஸ்தானுடைய சப்போர்ட் தேவைப்படுதுன்ற அளவுக்கு ஈரான் இவங்களை வந்து ஓரளவுக்கு குட் புக்ஸில் வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது இந்த இடத்துல இவங்களுடைய டபுள் கேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேஜர் நான் நேட்டோ அலை பாகிஸ்தான், அமெரிக்காவோட கூட்டாளி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு இவங்க அணு ஆயுத ப்ரோக்ராமில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்காவை எதிர்த்து பேசலை, ஏன்னா அங்கே செருப்படி உளுந்து தெரியும். இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் விட்டுருக்காங்க. அதே மாதிரி சைனா, US, ஈரான் இந்த 3 நாடுகளுக்கு, இந்த நாட்டுக்கு ஆக்சுவலாக இருந்த கடவுள் கொடுத்த ஒரே வரம்னு பார்த்தீங்கன்னா அதோடைய லொக்கேஷன். ரஷ்யாவுக்கு அருகில், ஆப்கானிஸ்தானுக்கு அருகில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடைய எதிரிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரே நாடுன்ற அந்தஸ்து தான் இங்கே இருக்கே தவிர பெரிய அளவு கிடையாது. சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை பயன்படுத்தணும் தான். ஜியோ லொக்கேஷன் தவிர இந்த நாடு கொஞ்சம் மேப்பில் எங்கேயாவது தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாடே தேவை கிடையாது உலகத்துக்கு. இதுதான் ரியல் ஃபேக்ட். இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனை மீண்டும் லீவரேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான கொள்கையாக இருக்குது. ஈரானை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது அவங்களுக்கு வெறும் தற்காப்புக்கு மட்டுமே கிடையாது, இல்லை இஸ்ரேலை வீழ்த்துறதுக்கு கிடையாது. எந்த இடத்துல நியூக்ளியர் ப்ரோக்ராமை வச்சு பார்கெயின் பண்ணி அமெரிக்காட்ட தேவையான சலுகைகள் பெறுறது, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து சாங்ஷன்ஸ்லேருந்து எடுக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் த்ரெஷோல்டை ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டோம், நாடு நினச்சா அணு ஆயுதத்தை உருவாக்கிட முடியும், 90% வேலை முடிஞ்சது. இந்த நியூஸ் தான் இப்போ நீ சமீபத்தில் வந்துகிட்டு இருக்கு. இது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு த்ரெட்டாக இருக்கிறதுனால தன்னை ஒரு ரீஜனல் பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஜனல் டென்ஷனை வச்சுட்டு தன்னுடைய இராணுவத்தின் நவீனமயமாக்கணும் அப்படின்றது தான் ஈரானுடைய லாங் டேர்ம் பாலிசி. இப்போது இந்த ஏக்யூகான் ஸ்டோரிக்கு அப்புறம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ ஈரானுக்கு எதிராக மிக முக்கியமாக யார் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொசாட் ஆப்வியஸில் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. மொசாடை விட மிக முக்கியமாக MI6 யூகேவுடைய உளவுத்துறை அங்கே ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டு 2022 லீக் ஆச்சு. யூகேவுடைய ஒரு அதிகாரினால், அந்த லிஸ்ட்டு வந்து பிரிட்டிஷோட ராயல் மெரைனில் இருந்த ஒரு அதிகாரினால் February 2022 ஒரு லிஸ்ட்டு லீக் ஆச்சு. அந்த லிஸ்ட்டில் MI6 மற்றும் சாஸோடைய இந்த 2 உளவுத்துறைகளுடைய 100 பிரிட்டிஷ் ஏஜென்ட்டுகள் ஈரானுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வருது. அந்த 100 பேருமே பார்த்திங்கன்னா ஆப்கான் இனத்தை சேர்ந்தவங்க, ஆப்கான் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ ஆப்கானியர்கள் ஒரு கணிசமான அளவுக்கு, ஏன்னா லேபர்ஸாக அவங்க பார்த்திங்கன்னா ஈரானில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒரு 100 பேர் MI6 மற்றும் சாஸோடைய ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தகவல் வந்து வருது. அதன் பிறகு இதோடைய கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் தாலிபான்களுடைய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தாலிபான்கள் கையிலையும் கிடைக்குது. இப்போது ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோர்னு சொல்லக்கூடிய IRGC, கமேனி அவர்களுடைய இராணுவம் இந்த லிஸ்ட்டை தாலிபான்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்கள் எனக்கு லிஸ்ட்டை கொடுங்க, நாங்கள் அவங்கள கொல்லலை, பட் நாங்கள் நாட்டை விட்டு இது பண்ணுறோம், வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் லிங்க்டு ஆப்கான் ஏஜென்ட்ஸை இவங்க லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாலிபான்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்கானியர்களை டீடைன் பண்ணுங்கள், அவங்கள கைது செய்து வைங்க, இதை நம்ம அப்புறமா பயன்படுத்திக்கலாம், ஈரான்ட்டு அந்த லிஸ்ட்டை கொடுக்க. ஏன்னா அவங்ககிட்ட என்னென்ன தகவல் இருக்குது, ஈரானுடைய அரசாங்கத்துக்குள்ளே பிரிட்டிஷ் உளவாளிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை ஜஸ்ட் லைக் தட் லிஸ்ட்டை கொடுத்துடாம ஆப்கானிஸ்தானும் பார்த்திங்கன்னா பக்காவாக ப்ளே பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்த லிஸ்ட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்திய உளவுத்துறையோடையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நம்மளுடைய உளவுத்துறையோட டெப்த் என்னன்றதை அது நம்ம டீக்ளாசிஃபை பண்ணும்போது பார்ப்போம். பட் நமக்கு ஒரு சாலிடான பேஸ் அங்கே இருக்குது. அதனால தான் ஆப்கானிலிருந்து இத்தனை வருடம் பாகிஸ்தான் ட்ரை பண்ணியும் ஆப்கானியர்களை இங்கே காஷ்மீருக்குள்ளே அனுப்புகிறதோ இல்லை ஆப்கானுடைய மண்ணை
இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியல. தாலிபான்களுக்கு எதிராக இருந்த காலத்துலையும் சரி, தாலிபான்களுக்கு இப்போ இந்தியா ஆதரவாக இருக்க காலகட்டங்கள்லையுமே சரி. ஏன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, யார் யாரெல்லாம் ஆப்கான் இராணுவத்தை சேர்ந்தவங்க இப்போது ஈரானுக்குள்ளே இருக்கிறாங்க, இன்டெலிஜென்ஸ் அசெட்ஸு, அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பர்சனல்ஸு மற்றும் 100 பிரிட்டிஷ் உளவாளிகள் நேரடியாக இதை ஒரு பார்கெனிங் சிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஈரானுக்கு அந்த ஒரு செக்கை வந்து ஆப்கானிஸ்தான் வைக்கிறாங்க, தாலிபான்கள் வைக்கிறாங்க. இப்போ 2 பேரும் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 3 இஸ்லாமிய நாடுகள், சகோதரத்துவ நாடுகள்னு சொல்லக்கூடியது. இப்போ 2 பேர் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் கூட்டாக எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISIS-KP, ISIS-உடைய கோரசான் ப்ராவின்ஸ் அப்படின்ற இந்த பயங்கரவாத அமைப்பு ஆப்கானிஸ்தான்லேயும் ரொம்ப ஆக்டிவாக தாலிபான்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அந்த காபூல் விமான நிலையத்தில் நடந்த பாம்பிங்காக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் தொழுகை பண்ணும்போது 130 பேர் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் பின்னாடி இருந்து செஞ்சது ISKP. தாலிபான்களுடைய ஒரு 7 முக்கியமான தலைவர்களை கொண்டது ISKPன்ற இந்த பயங்கரவாத அமைப்பு. அதே மாதிரி ஈரான்லேயுமே பல சம்பவங்களையும் இவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த ISKPயை ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோடைய ISIயில் இருக்கக்கூடிய ஒரு டீப் ஸ்டேட். ISIயே ஒரு உளவு ஏஜென்சி, அது ஒரு டீப் ஸ்டேட்டாக செயல்பட்டுருக்கு. அதுக்குள்ளே இன்னொரு டீப் ஸ்டேட் இருக்குது, அவங்க தான் இவங்களை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பொது எதிரியான இவங்களை வீழ்த்துறதுக்கு 2 நாடுகளுமே ஒரு ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் தாலிபான்களுக்கு மறைமுகமாக வெடிபொருள் போன்ற விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாலிபான்கள் பாகிஸ்தான் பிரச்சனை வந்து ஒருத்தர் சுட்டுக்கிட்டு தாக்குனதை நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு ராக்கெட் ஷெல்ஸு, ஆர்ட்லரி ஷெல்ஸ் போன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரான் தான் தாலிபான்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா IRGCயோடைய குட்ஸ் ஃபோர்ஸ், இது சிரியா, லெபனான் இந்த பகுதியில் இருக்காங்க, அவங்க நேரடியான ஒரு டைரக்ட் பார்ட்னர்ஷிப்பை தாலிபான்களோடு வச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 நாடுகளுக்குமே 950 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது. இந்தியா இங்கே எங்கே ரொம்ப முக்கியமாக வராங்கன்னா, 2 நாடுகளுக்கும் பொதுவான நட்பு நாடு இந்தியா. 2 நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரயில்வே லைனை போட்டுட்ருக்கிறது இந்தியா. ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் துணை இல்லாமல் ஒரு போர்ட் ஆக்சஸ், சபஹார் துறைமுகத்தோட ஆக்சஸை கொடுக்கறது இந்தியா. இந்த லீவரேஜில், அதாவது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில், அமெரிக்காவோட இதில் எல்லா இடத்துலையுமே ஈரானுடைய இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, ஈரானுடைய நாடுமே விலக்கூடாது அப்படின்றதுல பல ராஜதந்திர நடவடிக்கைகளை ஈரானுக்கு சார்பாக இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவுடைய கோபத்தில் இதுவுமே ஒரு இது. ஏன்னா அமெரிக்காவை தாண்டி இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கான உறவு, இந்தியா மற்றும் சீனாவுக்கு உண்டான உறவு, இதில் எல்லாத்துலேயுமே இந்தியா அந்த ஒரு ராஜதந்திரத்தை ப்ளே பண்ணுறாங்க. ஈரானுடைய அரசாங்கம் விழக்கூடாது அப்படின்றதுல இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானுக்கு இந்தியா தேவை. சபஹார் துறைமுகத்துலேருந்து ஆப்கானிஸ்தானை கனெக்ட் பண்ணக்கூடிய ரயில்வே லைன், அதை நம்ம தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு இந்த மக்ரான் கோஸ்ட் அவங்க கையில் வருமா வராதா அப்படின்றது பலுச்சிஸ்தானோட நிலைமை என்னன்றதை பார்த்து முடிவு பண்ணலாம். அப்போ லேண்ட்லாக்டாக இருக்கக்கூடிய அவங்க பாகிஸ்தானோட எல்லையிலிருந்து தான் அவங்களுடைய சரக்கு போக்குவரத்தை உள்ளே வரதும் சரி, வெளியில் போகிறதும் சரி, அவங்க மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியா செய்த உதவிகள், இங்கேருந்து போன கோதுமை எல்லாம் அந்த பஞ்ச காலகத்தில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சாலை வழியாக தான் கொண்டு போகிறது ஈஸி நம்மளுக்கு. அதுக்கு பாகிஸ்தான் தரமாட்டேன்னு சொல்லி அதன் பிறகு ஒரு 1000 ட்ரக்கு ஏதோ போச்சு. அதிலிருந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் திருடி தின்ன ஒரு நாடு தான் வந்து பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானுடைய டிபெண்டன்சியை தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் லாங் டர்மாக வைக்கக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ தாலிபான்கள் ஒரு மிலிட்டன்ட் இயக்கமாக ஒரு காலகட்டங்களில் பார்க்கப்பட்டாலும், இன்றைக்கி அவங்க ஆட்சியாளர்களாக படித்தவர்கள் இருக்காங்க. இந்திய இராணுவத்தில் பயிற்சி பெற்ற பல உயர் அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த இடத்த செக்யூர்டாக வைக்கணும், நாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றத பார்க்குறாங்க. பாகிஸ்தான் இந்த டபுள் கேமை இவங்க என்ன சொல்கிறாருன்னா மல்டி வெக்டர் பேலன்சிங் அப்படின்ட்டு, நம்ம மல்டி அலைன்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அங்கே படித்த யாராவது சில பேர் இருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா மல்டி வெக்டர் பேலன்சிங் சொல்கிறாங்க. மல்டி வெக்டர் பேலன்ஷிப்ன்றது என்னென்னா, அமெரிக்காவோடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும், அதே சமயம் சைனாவோடைய மிலிட்ரி டைஸில் நம்ம இருக்கணும். அதே மாதிரி இஸ்ரேலை எதிர்க்கணும், ஆனால் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடாது. ஈரானுக்கு ஆதரவாக நம்ம பேசணும். அது மாதிரி ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் தன்னை எப்படியாவது ஒரு மத்தியஸ்தனாக கொண்டு போகணும். அமெரிக்கா மற்றும் தாலிபான்களுடைய பேச்சுவார்த்தையில் கத்தாரை வெளியேற்றிட்டு தன்னை ஒரு மத்தியஸ்தனாக கொண்டு போகணும். அதே மாதிரி இவங்கெல்லாம் நடுவில் யாராவது ஒருத்தர் எதிர்த்து பண்ணாங்க, ISKP போன்ற அமைப்புகள்
இவங்களையும் தயாராக வைக்கணும். எந்த நாடு இவங்களுக்கு வந்து எதிராக போகுதோ அந்த நாட்டு மேலே பயங்கரவாத தாக்குதல் நடக்கணும். ஸோ இது இந்தியா மட்டும் கிடையாது, இந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஈரான்லேயுமே நடந்த பெரிய பெரிய தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருந்தது பாகிஸ்தான் தான். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் நடந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்ததும் பாகிஸ்தான் தான். இந்தியா ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட்டு எல்லா இடத்துலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு தான். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான்களும் ஈரானும் நல்ல உறவில் இருக்காங்க. இந்தியாவும் தாலிபான்களும் இந்தியாவும் ஈரானும் பார்த்திங்கன்னா நல்ல உறவில் இருக்காங்க. இப்போது இவங்க ஆக்ட் ஆன் ஈஸ்ட் இந்தியாஸ் ஈஸ்ட்னு சொல்லி ஒரு பாலிசி எடுக்கும்போது இந்தியா அதை ஏற்கனவே நம்ம அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எங்கே வந்து இவங்களுக்கு பெரிய ஆப்பு வைக்க போகுதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த கரண்ட் இஸ்ரேல் பிரச்சனை, ஈரான் பிரச்சனை ஓரளவுக்கு செட்டில் ஆகி, அதே சமயம் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை செட்டில் ஆகி, அமெரிக்காவுடைய ஃபோக்கஸ் அடுத்த ஒரு 2 வருடங்களில் மீண்டும் சைனாவை நோக்கி கடுமையாக போகும் பொழுது பாகிஸ்தான் மேலே இருக்கக்கூடிய அழுத்தம், அமெரிக்காவுடைய அழுத்தம் மிக மிக அதிகமாகும். இப்போ சமீபத்தில் அங்கே இருந்த ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட், பாகிஸ்தானை சேர்ந்தவர் தான், யூகேயில் இருக்கார். அவர் எங்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அசீம் முனீரை வந்து பெரிய லெவலில் தன்னை ஒரு பெரிய ராஜதந்திரியாக நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டில், எங்கள் நாட்டில். அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மிலிட்ரி பேஸ், அந்த ஒரே மிலிட்ரி பேஸில், மிக முக்கியமான மிலிட்ரி பேஸில் அமெரிக்கன்ஸ் வந்து இருக்காங்க. அந்த மிலிட்ரி பேஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது சைனாவுடைய 4.5ஆம் தலைமுறை போர் விமானங்கள், அவங்களுடைய அட்வான்ஸ் வெப்பன் சிஸ்டம். இப்போ இந்த இடத்துல அமெரிக்காக்காரரை போய்ட்டு நீங்கள் அங்கே பார்க்க வேணாம்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்ல முடியாது. முதலாளிகள் அங்கே சைனாவுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ், மிலிட்ரியோடைய ப்ரெசன்ஸ் பாகிஸ்தானில் இல்லை, இன்னும் பெரிய அளவுக்கு இல்லை. எல்லையில் சில இடங்கள் இங்கே நம்ம கேள்விப்பட்டாலும் அவங்களுடைய மெயின் விமான நிலையங்களில் மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட இதுதான் இருக்க தவிர பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ சைனீஸ் டெக்னாலஜி எல்லாமே, லேட்டஸ்ட் சைனீஸ் டெக்னாலஜியை இப்போ சைனா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கும்போது அதோடைய ப்ளூ பிரிண்ட் எல்லாமே அமெரிக்கா கையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ ட்ரம்ப்போடைய இந்த வேகம், கோபம், ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்கிறாங்கன்னா, நூர்கானில் இருந்த அந்த மிலிட்ரி பேஸ் மற்றும் அதில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், பக்கத்தில் இருந்த மலை, அதில் இருந்தக்கூடிய அணு ஆயுதங்கள் ரெண்டுமே பார்த்தீங்க, கிரானா ஹில்ஸில் இருந்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடது தான். அதான் அமெரிக்காவோடைய ஆயுதங்கள் தான் சைனாவுக்கு எதிராக அவங்க வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க. இப்போ அது வந்து இந்தியா எக்ஸ்போஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ கடுப்பானாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த இடத்துல சைனாவுக்கு எதிரான இவங்க நடவடிக்கைகளில் காலிப்ரேஷனில் ஈடுபடும் போது அப்படியே ஜியோ பாலிட்டிக்ஸ் மாறும். சைனாவுக்கு நிச்சயமாக இந்தியாவுடைய சப்போர்ட் அப்படின்றது தேவை. சைனாவுடைய கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே நிர்மூலமாகும் பொழுது சைனா பலுச்சிஸ்தான் பிரச்சனைகளையும் சரி, அதே சமயம் பிஓகேல சைஸபிளான சைனீஸ் ப்ரெசன்ஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடங்களில் கம்ப்ளீட் டைனமிக்ஸே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது இவங்க மல்டி அலைன்டுன்னு போகிறாங்க, பட் ரொம்ப நாள் போகாது. ஜியோ பொலிட்டிக்ஸ் இண்டோ பசிபிக்கில் மீண்டும் ஷிஃப்ட் ஆகக்கூடிய தருணத்தில் பாகிஸ்தான் துண்டாகிறதுக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்றது நான் சொல்லலை, அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன நடக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.